Good morning students. Now going to discuss electronic spectroscopy. இதில் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் வந்து பார்த்தா இன்ட்ரடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம். எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்து இதில் வந்து பார்த்தா டியூரிங் த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அப்போ வைப்ரேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் சேஞ்சஸ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் அஸ் வைப்ரேஷனல் ஸ்கோர் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ரொட்டேஷனல் ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேர்டாக வந்து இதில் முக்கியமாக ரெண்டு பிரின்சிபிள் பார்ப்போம். இந்த ரிப்பீட்டிங் டிஆர்பி கொஸ்டின் ஒன்று வந்து பார்த்தா ஃப்ராங்க் ஹார்டன் பிரின்சிபிள் இன்டென்சிட்டி வேரியேஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து ஹன்ஸ் பிரின்சிபிள் இது நமக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ். 2017 டிஆர்பி தான் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. பட் ஃப்ராங்க் ஹார்டன் பிரின்சிபிள் அப்படிங்கிறது ரிப்பீட்டிங் டிஆர்பி கொஸ்டின், இது வந்து 3 to 4 டைம்ஸ் கேட்டிருப்பாங்க. அடுத்து டாபிக் நம்பர் 6 and 7 டிசோசியேஷன் அண்டு ஃப்ரீ டிசோசியேஷன்ஸ். ஓகேங்களா? அசோசியேஷன் அப்படின்னா சேருது, டிசோசியேஷன் அப்படின்னா பிரியுது. ஸோ கிரவுண்டு ஸ்டேட்லேருந்து எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு ட்ரான்சிட் நடக்கும். மறுபடியும் எக்ஸைட் ஸ்டேட்டில் நமக்கு தனித்தனியாக பிரியறதுக்கு பேர் தான் டிசோசியேஷன். அதை பற்றி பார்ப்போம். அது இல்லாமல் எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி, அந்த எலக்ட்ரானிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர். இது நமக்கு மிக முக்கியமானது. ஸோ எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் அதில் முக்கியமான 3 டைட்டில் பார்க்க போகிறோம். ஒன்று ஃப்ராங்க் ஹார்டன் பிரின்சிபிள், இன்னொன்று ஹன்ஸ் பிரின்சிபிள், லாஸ்ட்டாக ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ். இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு ஒவ்வொரு டிஆர்பிலையும் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னா நமக்கு மினிமம் 2 கொஸ்டின் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க யூனிட் வந்து பார்த்தா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இதை நம்ம 5 டாபிக்ஸாக பிரிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி நம்ம சொல்லுவோம். அடுத்த செகண்ட் ஒன் வந்து பார்த்தா வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு நம்ம சொல்லுவோம். தேர்டு வந்து பார்த்தா எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அதை பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபோர்த் ஒன் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ராமன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் விசிபிள். ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தா ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அதில் முக்கியமாக என்எம்ஆர் மட்டும் பார்க்குறோம். நியூக்ளியர் மேக்னடிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இந்த 5 டாபிக் மினிமம் ஒவ்வொரு டாபிக் வந்து நமக்கு 2 கொஸ்டின்ஸ் கேட்டால் கூட மேக்ஸிமம் 10 கொஸ்டின் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இதுவரை நமக்கு தமிழ்நாட்டில் 21 டிஆர்பி எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. இதோட ப்ளூ பிரிண்ட் எடுக்கும்போது ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் மினிமம் 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 13 கொஸ்டின்ஸ் கேட்ட டிஆர்பி எக்ஸாமினேஷன் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து மிக எளிமையான பாடம். ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் இருந்தாவே போதுமானது, ஈஸியாக திரும்ப ரிவைஸ் பண்ணிட முடியும். திரும்ப படிங்க, எழுதி பாருங்கள். எவ்வளோ டைம் நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு டிஆர்பி பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நம்ம கம்மியாக தான் இருக்குது. பட்டு இதுவே அதிகமான போஸ்டிங் தான். இனி வருங்காலத்தில் வந்து இந்த போஸ்டிங் நீங்கள் பார்க்க முடியாது. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது கம்மியான போஸ்டிங், கம்யூனிட்டிஸ் இருக்கும்போது நம்ம கம்மியாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ இந்த 100 அப்படிங்கிற போஸ்டிங் வந்து நம்ம நம்மளோட ஜெனரேஷனை கூட பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ போஸ்டிங் லாஸ்ட்டு 10 இயராக போட்டுட்டாங்க. ஓகேங்களா? 2012 2020 வரையும் எக்கச்சக்கமான போஸ்டிங் போட்டாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லோரும் தெளிவாக படிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. அதான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த யூவி அண்ட் விசிபிள் ரீஜன். எக்ஸலண்டான டிஆர்பி கொஸ்டின், திரும்ப நமக்கு டிஆர்பியில் கேட்குற கொஸ்டின். எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும்னா, லிசன் இருங்க. இது எந்த ரீஜனுக்கு பிட்டில் இருக்கும்? யூவி அண்டு விசிபிள் ரீஜன். இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 2 to 3 டைம் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் எப்படி பிரிப்போம்? காமா, எக்ஸ்ரே, யூவி, விசிபிள், ஐஆர், மைக்ரோ, ரேடியோ. இது மாதிரி 7 ரீஜனாக பிரிப்போம். இந்த யூவி அண்ட் விசிபிள் ரீஜன், ஓகேங்களா, இதுக்கு பிட்வீனில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? யூவி ரீஜன் அண்ட் விசிபிள் ரீஜன். இதுக்கு பிட்வீனில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லுவோம். செகண்ட், த டேர்ம் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இஸ் used for the transition between the electronic state which falls in the UV and ultraviolet region of the electromagnetic spectrum. நம்ம சொன்னோம்ல, இது எங்கே இருக்குது? Falls in the UV and visible region of the electromagnetic spectrum. During the electronic transition, the vibrational and rotation changes can also occur. இது நமக்கு டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அப்போ என்னென்னலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, வைப்ரேஷன் அண்ட் ரொட்டேஷன் எனர்ஜி ஆல்சோ சேஞ்ச். டியூரிங் த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் vibrational and rotational energy changes can also occur. இது நமக்கு ஆல்ரெடி நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா?
வைப்ரேஷனல் சேஞ்சஸ் நமக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா வைப்ரேஷனல் கோ ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி ரொட்டேஷனல் சேஞ்சஸ் நமக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ரொட்டேஷனல் ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸ். இது ரெண்டுமே நமக்கு டிஆர்பியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. டியூரிங் த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அப்போ நமக்கு வைப்ரேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் எனர்ஜி சேஞ்சஸ் கேன் ஆல்சோ அக்கர். very 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 important. Vibration changes produce vibrational core structures and also the rotational changes produce rotational fine structures of the electronic spectra. Okay, இது எல்லாமே very 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 important. இந்த 4 பாயிண்ட்டுமே இந்த ஃபர்ஸ்ட் பேஜஸ்ல பார்த்த 4 பாயிண்ட்டுமே ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंस தான். ஓகேங்களா. நம்ம அடுத்து பார்க்கலாமா. Electronic spectra give information on rotational constants and vibration frequency. ஓகேங்களா. நம்ம ஒரு சாம்பிளுக்கு வந்து பார்த்தா அது நமக்கு எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் பொறுத்தவரை இதுக்கு பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் தேவையில்லை. ஓகேங்களா. நமக்கு ஹோமோஜெனியஸ் மாலிகுல் எடுத்துட்டாலும் சரி ஹெட்ரோஜெனியஸ் எடுத்துட்டாலும் சரி ரெண்டுக்குமே எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா கிடைக்கும். ஆல் த மாலிகுல்ஸ் எல்லா மாலிகுல்ஸ்க்குமே நமக்கு எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா எடுக்க முடியும். ஓகேங்களா. பட் இங்கே பாருங்கள் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா கிவ் இன்ஃபர்மேஷன் ஆன் ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் போத் கிரவுண்ட் அண்ட் எக்ஸைஸ் ஸ்டேட். both and ground and excited state. Very 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 important. Electronic spectra give information on vibrational constant and rotational constant and vibrational frequencies of both ground and excited state. Okay, அடுத்து molecule possess permanent dipole moment give the rotational spectra. நமக்கு தெரியும் ஆல்ரெடி ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் பார்த்துருப்போம். பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருந்தால் தான் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா கிடைக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா require a change of dipole moment during the normal mode of vibrations. ஓகேங்களா. இதே மாதிரி நமக்கு வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரம் require change of dipole moment during its normal mode of vibration. நமக்கு எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரமாக இருந்தாலும் சரி வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ராவாக இருந்தாலும் சரி நமக்கு டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் மிக முக்கியம். டைபோல் மூமெண்ட் இருந்தால் தான் நமக்கு என்ன முடியும் கரஸ்பாண்டிங் ரொட்டேஷன் அண்ட் வைப்ரேஷன் நம்ம பார்க்க முடியும். பட் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் அப்படி கிடையாது. ஓகேங்களா. நமக்கு பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கணுங்கிற நெசசரிஸ் இங்கே இல்லை. எல்லா மாலிகுல்ஸ்க்குமே எலக்ட்ரானிக் ஸ்டடீஸ் நம்ம எடுக்க முடியும். அந்த பாயிண்ட் மிக முக்கியமானது. எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா கிவன் பை ஆல் த மாலிகுல்ஸ் இதுதான் இங்கே மிக முக்கியமானது. எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா கிவன் பை ஆல் த மாலிகுல். இது ஹோமோஜெனியஸ் மாலிகுலுக்கு மட்டும் தான் நம்ம எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா கிடையாது. எந்த மாலிகுல் வேணால் எடுத்துக்கலாம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம் எலக்ட்ரானிக் எனர்ஜி கால்குலேட் பண்ண போகிறோம். எலக்ட்ரானிக் டியூரிங் த டிரான்சிஷன் we would like to calculate the electronic energy. Since a change in the electron distribution in a molecule are always accompanied by a dipole moment changes. என்ன சொல்றாங்க electronic spectra are given by all the molecules since the change in electronic distribution in a molecule are always accompanied by dipole changes. Dipole moment changes. இது நமக்கு மிக முக்கியமான பாயிண்ட் தான். ஓகே, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா பாருங்கள் therefore the homonuclear diatomic molecule அதுக்கு பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் கூட இட் ஷோ எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா வித் வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுவும் நமக்கு எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா கிடைக்கும் வித் ரொட்டேஷனல் வைப்ரேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா. நமக்கு 3 ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியுமே பார்த்தோம். ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா அதனோட பேண்ட் கேப் எவ்வளோ இருக்கும் 10⁻³ எலக்ட்ரான் வோல்ட் லெவலில் இருக்கும். அதே நமக்கு வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னா 10⁻⁻1 எலக்ட்ரான் வோல்ட். அதே எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி எவ்வளவு நமக்கு ரொட்டேஷனுக்கு எவ்வளோக்குன்னு பார்த்தோம். ரொட்டேஷன் அப்படின்னா பேண்ட் கேப் 10⁻³ எலக்ட்ரான் வோல்ட். எதுக்கு ரொட்டேஷனுக்கு. அதே வைப்ரேஷன் அப்படின்னா 10⁻⁻1 எலக்ட்ரான் வோல்ட். அதே வந்து எலக்ட்ரானிக் அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 எலக்ட்ரான் வோல்ட். இதெல்லாமே பேண்ட் கேப். இது மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அது இல்லாமல் இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போனால் ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர் டீல்ஸ் வித் எலக்ட்ரானிக் எனர்ஜி ஆஃப் ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ். நம்ம எடுத்துக்கிற ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸோட எலக்ட்ரானிக் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும் பை யூஸிங் த ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. பிஇஎஸ் அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அல்லது ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு சொல்ல முடியும். ஓகேங்களா. பாயிண்ட் நம்பர் 10 நமக்கு ஆல்ரெடி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 11 நமக்கு ஆல்ரெடி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர். இது வந்து எந்த இதில் வரும்னு பார்த்தா எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிறது முக்கியமானது. ஓகேங்களா. இதெல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா vibrational core structure. To understand the vibrational core structures we drop the rotational energy term from the expression of the total energy. நம்ம இப்போ vibrational core structures பற்றி பார்க்குறோம்.
அதனால் ரொட்டேஷன் எனர்ஜி டேர்ம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறதுல டோட்டல் எனர்ஜியில் அப்போ வைப்ரேஷன் மட்டும் தான் இங்கே எடுத்துக்குவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ வைப்ரேஷன் கோ ஸ்ட்ரக்சர்ஸ்னால் அதோட ஈக்குவேஷன்ஸ் கேட்டோன்னா அது மட்டும் தான் நமக்கு இருக்கணும், ரொட்டேஷன் பார்ட் இங்கே இருக்கக்கூடாது ஓகேங்களா. தேர்ஃபோர் டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு எலக்ட்ரானிக் ப்ளஸ் வைப்ரேஷனல். எலக்ட்ரானிக் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம், வைப்ரேஷன் வந்து அன்ஹார்மோனிக். பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குது, செகண்ட் பார்ட் இருக்குது, தேர்டு பார்ட் மைனஸ் ப்ளஸ் மாறி மாறி வரும், அது கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும் இங்கே ஓகேங்களா. பாருங்கள், இது வந்து பார்த்தா ஒரு பார்ட் மட்டும் வந்தால் ஹார்மோனிக், நிறைய வந்துகிட்டே இருந்தால் அன்ஹார்மோனிக். வி ப்ளஸ் ஆஃப் நியூ பார் அப்படின்னா வேவ் நம்பர் மைனஸ் வி ப்ளஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயர்ட் வேவ் நம்பர் எக்ஸி அப்படின்னா அதுக்கு பேர்னா அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் வி ப்ளஸ் ஆஃப் ஹோல் கியூப் ஒய்இ அப்படின்னாலும் இதுக்கு பேர் என்ன, இதுவும் அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் தான், இதுவும் அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் தான் ஓகேங்களா. அண்டு வேவ் நம்பர் எல்லாத்துக்கும் பாருங்கள், வேவ் நம்பருக்கெல்லாம் பவரில் எதுவும் வராது, நீ இதை ஸ்கொயர் பண்ணுற மாதிரி வேவ் நம்பரையும் ஸ்கொயர் பண்ணக்கூடாது, அதுக்காக கலர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. மொத்தம் அந்த 3 பார்ட் இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணிகிட்டே போகலாம் ஓகேங்களா. அன்ஹார்மோனிக்னால நம்ம V = 0 1 2 3 இது மாதிரி ஒவ்வொரு எனர்ஜி லெவலுக்கும் டெரிவ் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன்ஸ் மிக மிக முக்கியமானது. த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த வைப்ரேஷனல் கோ ஸ்ட்ரக்சர்ஸ், இதில் வந்து ரொட்டேஷன் வராது, எலக்ட்ரானிக் ப்ளஸ் வைப்ரேஷன் அன்ஹார்மோனிக்னால நம்ம நிறைய பார்ட் ஆட் பண்ணிகிட்டே போகலாம் ஓகேங்களா. As the excited state electronic state corresponding to weaker bond, நம்ம excited stateனாவே நமக்கு எப்படி இருக்கும், bond weaker bond-ஆக இருக்கும். The vibration level in the excited state would be more closely phased கிரவுண்ட் ஸ்டேட் ஓகேங்களா. ஸோ வைப்ரேஷன் எனர்ஜி மேலே போக போக எப்படி இருக்கும், நம்ம க்ளோஸ்லி ஃபேஸ்டாக இருக்கும், அது நம்ம வீக்கர் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கிரவுண்ட் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது மேலே போக போக எக்ஸிட் ஸ்டேட்டில் எப்படி இருக்குன்னா லைன்ஸ் அந்த நிறமாலை வரைக்கும் க்ளோஸ் டு கதராக இருக்கும், அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நமக்கு வீக்கர் பாண்டாக இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லிட்டாங்க, எக்ஸைடு எலக்ட்ரானிக் ஸ்டேட் எப்படி இருக்கும்னா கரஸ்பாண்டிங் டு வீக்கர் பாண்ட். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்க வைப்ரேஷன் லெவல்ஸ் எல்லாமே க்ளோஸ்லி ஃபேஸ்டு டு கதர், லைன்ஸ் எல்லாமே நம்ம க்ளோஸ் டு கதராக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்ஸைட்டட் எலக்ட்ரானிக் ஸ்டேட் வந்து எப்படி இருக்கும், வீக்கராக இருக்கும். எக்ஸைட்டட் எலக்ட்ரானிக் ஸ்டேட் வந்து நமக்கு வீக்கராக இருக்கும் சொல்கிறாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம ரொட்டேஷனல் ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்டர் த ஹை ரிசொல்யூஷன் ஈச் லைன் இன் த ஸ்பெக்ட்ரம் கன்சிஸ்ட் ஆஃப் the set of closely phased line. நம்ம under the high resolutionாவே நமக்கு எப்படி இருக்கும், லைன்ஸ் எல்லாமே closely phased lines இருக்கும். This is caused by rotational fine structures, rotational fine structure of electronic vibrational transition. என்ன சொல்றாங்க, under the high resolution each line in the spectrum consists of set of closely phased line. This is caused by rotational fine structure of the electronic vibrational transition. electronic under the high resolution தான் நமக்கு என்ன கிடைக்குது, rotational fine structure கிடைக்குது ஓகேங்களா. எப்போ under the high resolution we can get rotational fine structure during the electronic and vibrational transition. An inspection of the rotational fine structure of the electronic spectra will thus enable to say the nature of the value of rotational constant and நமக்கு இந்த rotational fine structures இருக்குல்லையா, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், இந்த எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், rotational fine structures கிடைக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்ல முடியும்னா the nature of value of rotational constant and also internuclear distance இரண்டும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்போ rotational constants, internuclear distance இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எதை யூஸ் பண்ணி, under the high resolution we have the rotational fine structure, therefore it is used to we can get some information about rotational constants and also internuclear distance. இதுவும் நமக்கு மிக முக்கியமானதான். under the high resolution during the electronic transition we have the rotational fine structure, therefore this is used to we have the rotational constant and intermolecular distance. Okay, the rotational fine structure can be resolved only in the gaseous state. மட்டும் தான் நமக்கு rotational fine structures கிடைக்கும். This is very 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 important. The rotational fine structures can be resolved only in the simple molecules in the gaseous state. ஸோ நமக்கு எடுக்கிற மாலிக்யூல்ஸ் கேசியஸ் ஸ்டேட்டில் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், ரொட்டேஷனல் ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். இது நமக்கு மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். இது நமக்கு டிஆர்பியில் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது ஓகேங்களா. அடுத்த வாய்ப்பு இப்போ இதே லிக்யூடு ஃபேஸில் இருந்துச்சுன்னா நமக்கு ரொட்டேஷனல் ஃபைன் ஸ்ட்ரக்சர் இஸ் லாஸ்ட். ஈவன் இந்த சிம்பிள் சிஸ்டம் நம்ம எடுக்கிறது சாம்பிள் வந்து பார்த்தா மாலிக்யூல்ஸ் வந்து பார்த்தா லிக்யூடு ஸ்டேட்டாக இருந்தால்
the rotation fine structure is lost even in the simple system, and very often even the vibrations core structures also disappear. ஓகேங்களா? ஸோ லிக்விட் ஃபேஸ் இருந்தால் நமக்கு ரொட்டேஷனல் ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸும் கிடைக்காது, vibrational core structures also disappear. ஓகேங்களா? this is also very 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 important. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா Frank-Hunter principle. It is used to we have the information about intensity of vibration electronic spectra. ஓகேங்களா? ஸோ நம்ம Frank-Hunter principle அப்படின்னாவே என்ன பண்ண போகிறோம், the variation of intensity தான் ஸ்டடீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? intensity variations are studied or explained on the basis of Frank-Hunter principle. Repeating TRP courses நிறைய டைம் திரும்ப கேட்டிருப்பாங்க. Frank-Hunter principle யூஸ் பண்ணி எதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அல்லது எதை பற்றி ஸ்டடீஸ் பண்ண போகிறோம், இன்டென்சிட்டி வேரியேஷன் டியூரிங் த வைப்ரேஷனல் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். டியூரிங் த வைப்ரேஷனல் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் த இன்டென்சிட்டி வேரியேஷன்ஸை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் Frank-Hunter principle. Generally, the molecule, the individual atom vibrate about mean position. Therefore, internuclear distance changes continuously. பொதுவாக நம்ம சொல்லுவோம் கிளாசிக் கான்செப்டில் ஒரு மாலிகூல்ஸ் வந்து மீன் பொசிஷனை பொறுத்து வைப்ரேட் ஆகும்போது அங்கே என்ன ஆகும்னா இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? பட் ஆனால் அக்கார்டிங் டு த Frank-Hunter principle, electronic transition take place. Therefore, the vibrating molecule does not change its internuclear distance. ஓகேங்களா? இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தா இது நமக்கு மிக முக்கியமான கேள்வி. An electronic transition take place so rapidly, vibrating molecule does not change its internuclear distance during the electronic transition. ஓகேங்களா? அப்போ இதுதான் நம்ம Frank-Hunter principle used to explain internuclear distance does not change during the electronic transition. During the electronic transition, very 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 important. திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு டிஆர்பியில் கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தா டியூரிங் த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் ரிமைன் சேம். இதுதான் நம்ம சொன்னோம். டியூரிங் த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அப்போ இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் ரிமைன் சேம் மீன்ஸ் we can get the straight line that is called as vertical transition. Vertical transition பக்கா டிஆர்பி கோர்சஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தா வைப்ரேஷன் ஸ்டேட் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு நமக்கு வந்து வெர்டிகல் டிரான்சிஷன் கிடைக்கும். ஓகே, எதனால் அப்படின்னு பார்த்தா நமக்கு இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கு இல்லையா, டஸ் நாட் சேஞ்ச். ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் Frank-Hunter principle. அப்போ வந்து நமக்கு வெர்டிகல் டிரான்சிஷன் அல்லது ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஆல்டர்னேட்டிவ்லி Frank-Hunter principle can be state that electronic transition between the vibration state. Electronic transition என்ன சொல்கிறாங்க, ஆல்டர்னேட்டிவ்லி Frank-Hunter principle can be state that transition between the electronic state occur vertically. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராமில் நமக்கு தெளிவாக இருக்கும். வெர்டிக்கல் அப்படிங்கிறது முக்கியமானது. இன்டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த லைன்ஸ் in the electronic spectrum of the molecule is not same. நமக்கு இன்டென்சிட்டியில் வேரியேஷன்ஸ் இருக்கும். Variation of intensity also explained. This intensity variations are explained on the basis of Frank-Hunter principle. அப்போ இங்கே மிக முக்கியமாக இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா வெர்டிக்கல் டிரான்சிஷன் அப்படிங்கிறது மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் டஸ் நாட் சேஞ்ச், அதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ திஸ் பிரின்சிபல் யூஸ் டு ஸ்டடி த இன்டென்சிட்டி வேரியேஷன். அப்போ Frank-Hunter principle அப்படின்னா மூணு முக்கியமான வார்த்தை தெளிவாக தெரிஞ்சால் போதும். இட் இஸ் எ வெர்டிகல் டிரான்சிஷன். டியூரிங் த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் internuclear distance does not change. And also very very important, this principle used to explain the variation of intensities. இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியணும். ஓகேங்களா? அடுத்து Frank-Hunter principle used to determine intensity of electronic vibrational transition, intensity of band spectra, photochemical dissociation. இதெல்லாமே நமக்கு திரும்ப டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ். அது மூணாவது பாயிண்ட் மட்டுமே Frank-Hunter principle used to explain photochemical dissociation. ரிப்பீட்டிங் டிஆர்பி கொஸ்டின்ஸ் மினிமம் நமக்கு 3 to 4 டைம்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா?
அடுத்து ஃப்ராங்க் காண்டன் ஃபேக்டர்ஸ். இது வந்து பார்த்தா கேரளா, கர்நாடகா செலக்ட் எக்ஸாமினேஷன் நமக்கு ரிப்பீட்டிங்காக கேட்டிருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் லாஸ்ட் 21 டிஆர்பி எக்ஸாமினேஷன்லையும் வந்து பார்த்தா நமக்கு ஃப்ராங்க் காண்டன் பிரின்சிபல் இதுவரையும் கேட்கல. இட் இஸ் ரெப்ரசன்ட் Q V dash V double dash. இந்த மேலே சூப்பரில் V dash அண்ட் V double dash இருக்கு இல்லையா, திஸ் இஸ் நத்திங் பட் நமக்கு ஒரு வைப்ரேஷன் ஸ்டேட்லேருந்து இன்னொரு வைப்ரேஷன் ஸ்டேட்டுக்கு வந்து அந்த வெர்டிகல் டிரான்சிஷன் நடக்கு இல்லையா, அதான் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அக்கர் பிட்வீன் த வைப்ரேஷன் ஸ்டேட். அதை தான் நம்ம இது மாதிரி சிம்பிளாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். therefore the Frank Condon principle it is denote the integration of psi dash psi double dash dv whole squared. இது பிஜிடிஆர்பியில் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு எதெல்லாம் முக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்தா Frank Condon principle used to explain the variation of intensities and also it is a vertical transition. ஒரு வைப்ரேஷன் ஸ்டேட்டுக்கும் இன்னொரு வைப்ரேஷன் ஸ்டேட்டுக்கும் நடக்கிற அந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அக்கர் பிட்வீன் த வைப்ரேஷன் ஸ்டேட் அது நமக்கு எப்படி இருக்கும்னா வெர்டிகல் லைனாக இருக்கும். அது மிக முக்கியமானது. during the electronic transition internuclear distance does not change. இந்த 3 பாயிண்டும் நமக்கு திரும்ப டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. and also this principle used to explain photochemical dissociation. last one Frank Condon factor, it is denote Q V dash V double dash equal to integration of psi dash psi double dash dv whole square. okay, இதெல்லாமே மிக முக்கியமான பாயிண்ட், திரும்ப டிஆர்பியில் கேட்காது, தெளிவாக அழகாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா Hans principle. It is used to explain the LS coupling. ஓகேங்களா. நம்ம என்ன பண்ண முடியும், இதுக்கு முன்னாடி நமக்கு பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் தெரியும். No two electron in an atom can access the same electron state. எந்த ஒரு கூடும் அல்லது எந்த ஒரு துணை கூட்டிலும் எலக்ட்ரான் ஆனது ஒரே மாதிரியான தற்சுழற்சி நிலையில் இருக்க இயலாது. இரண்டுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான்கள், அதான் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கு வரையுமே நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டாப் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்றாங்க, no two electron in an atom can access the same electron state. எந்த ஒரு கூட்டிலும் எப்படி இருக்கும், எலக்ட்ரான் ஆனது ஒரே மாதிரியான தற்சுழற்சி நிலையில் இருக்க இயலாது. அப்ப அதான் இப்ப மோர் தென் 2 எலக்ட்ரான், இரண்டுக்கு மேற்பட்ட எலக்ட்ரானுடைய தற்சுழற்சி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக யூஸ் பண்றதா ஹான்ஸ் பிரின்சிபிள். therefore it is used to explain more than 2 electron multiplet. அதாவது மோர் தென் 2 எலக்ட்ரான், அது 3 எலக்ட்ரான் இருக்கலாம், 4 எலக்ட்ரான் இருக்கலாம். அது மாதிரி இரண்டுக்கு மேற்பட்ட எலக்ட்ரானுடைய தற்சுழற்சி நிலையை விளக்க நாம் பயன்படுத்ததான் ஹான்ஸ் பிரின்சிபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் த LS coupling and also it is used to explain the order of different levels in the multiplet. சிம்பிளா சொல்லலாம், இரண்டுக்கு மேற்பட்ட எலக்ட்ரானுடைய தற்சுழற்சி நிலையை விளக்குறோம் இல்லையா, that is called as multiplet. In the LS coupling the effect of spin correlation, this is very important. Here the spin correlation is usually greater than electrostatic repulsion. This is also explained in the Hans rule. Hans rule used to explain the spin correlation. அப்ப இங்க இந்த ரூல் எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா LS coupling பத்தி பார்த்தோம். the order of multiplet, இரண்டுக்கு மேற்பட்ட எலக்ட்ரானுடைய தற்சுழற்சி நிலையை விளக்கிறதுக்கு பேர் தான் multiplet. and also spin correlation. நமக்கு ஒரு காம்ப்ளிகேட்டா இருக்க ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, அதை கூட இங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் நமக்கு பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி டபுளெட், இரண்டு எலக்ட்ரானுடைய தற்சுழற்சி நிலை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் ஹியர் Hans rule used to explain the more than 2 electron multiplet. That why here the complex spectra. ஓகேங்களா, அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் முடியும். ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள் N2 கொடுத்துருக்காங்க. சி கார்பன், ஸ்காண்டியம், டைட்டானியம், இது மாதிரி ஸ்காண்டியம், டைட்டானியம் இது மாதிரி இருக்க காம்ப்ளிகேட் எலிமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்காக நம்ம ஹன்ஸ் ரூல் யூஸ் பண்ணுறோம். அப்போ மறுபடியும் கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ இந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் LS coupling, second one the order of multiplet, third one spin correlation, fourth one complicated spectrum. அதையும் நம்ம ஸ்டடிஸ் பண்ண முடியும். அதோட எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் அழகாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா, த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன்வால்விங் ஆல் த நார்மல் ஸ்டேட், இதெல்லாம் மிக முக்கியமானது. பர்டிகுலராக இந்த ஹன்ஸ் ரூல் யூஸ் பண்ணி எந்த எலிமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும் நம்ம கேட்டால் அழகாக சொல்ல முடியும். நைட்ரஜன், கார்பன், ஸ்காண்டியம், டைட்டானியம், இது மாதிரி ஸ்காண்டியம், டைட்டானியம் இது மாதிரி இருக்க அந்த புது எலிமெண்ட்ஸ், நியூ எலிமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதெல்லாமே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா electrons tends to occupy in the degenerate orbit. ஓகே, நமக்கு தெரியும், we know very well about in
degenerate and non-degenerate. எப்பயுமே நமக்கு ground state இருக்கு இல்லையா, that is called as degenerate, non-degenerate. ஒரு ஆற்றல் மட்டத்தில் ஒரு அலைசார்புகள் மட்டுமே இருக்குமானால், ஒரு ஆற்றல் மட்டத்தில் ஒரு அலைசார்புகள் மட்டுமே இருக்குமானால் that is called as non-degenerate. ஒரு ஆற்றல் மட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட அலைசார்புகள் இருக்குமானால், ஒரு ஆற்றல் மட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட அலைசார்புகள் இருக்குமானால் that is called as degenerate. அதாவது இன்னும் தெளிவாக சொன்னோம்னா more than one wave function per energy level, more than one wave function per energy level. ஒரு ஆற்றல் மட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட அலைசார்புகள் இருக்குமானா that is called as degenerate. அதை பற்றி நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அதுதான் மிக முக்கியமானது. Therefore it is used to explain, this principle used to explain the degenerate orbit. அதாவது ஒரு ஆற்றல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட அலைசார்புகளை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். லாஸ்டாக ஃபைனலாக this rule applied only LS coupling. நம்ம LS coupling மட்டும் தான் இந்த ரூல் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, தீஸ் ஆர் ஆல் வெரி 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 இம்பார்ட்டன்ஸ். நமக்கு இந்த ஹன்ஸ் ரூல் அப்படிங்கிற டாபிக்ஸே வந்து பார்த்தா 2017 டிஆர்பியில் தான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரெசென்ட் ஆகுது. பட் நம்ம அதர் ஸ்டேட்டோட அந்த கேரளா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், குஜராத், ஆந்திர பிரதேஷ் இது மாதிரி ஸ்டேட் எல்லாமே நமக்கு செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த செட் எக்ஸாமில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாமே உள்ளே நான் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா, நமக்கு இந்தியாவில் வந்து மொத்தமாக ஒரு 6-7 ஸ்டேட்டில் ஸ்டேட் எலிஜிபிள் டெஸ்ட் செலக்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் தான் 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட் கேரளாவில் மோர் தென் 15 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், குஜராத், மத்திய பிரதேஷ் இது மாதிரி ஸ்டேட்டில் எடுக்கும்போது இந்த 6 ஸ்டேட்டில் வந்து பார்த்தா மோர் தென் 15 டைம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தா மோர் தென் 75 கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து பார்த்தா ஒரு 200 கொஸ்டின்ஸ். அது வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் அந்த ஹன்ஸ் ரூல்ஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தா உள்ளே கொண்டு வந்துட்டேன், அழகாக கொண்டு வந்துட்டேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ண போதுமானது. ஸோ அப்போ இனி நமக்கு எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அழகாக நம்ம இந்த வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்து நான் பார்க்க போகிறது டிசோசியேஷன் அப்படின்னா என்ன. ஓகேங்களா, இதில் வந்து நமக்கு பர்டிகுலராக அந்த வைப்ரேஷனல் 0 பாயிண்ட் எனர்ஜி பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். வைப்ரேஷனல் 0 பாயிண்ட் எனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, த எனர்ஜி ரெக்வைர்ட் டு செப்பரேட் த ஸ்டேபிள் டைஅட்டாமிக் மாலிகுல். இப்போ எக்ஸாம்பிள் ஏபின்னு எடுத்துக்கிறோம். நம்ம அந்த வைப்ரேஷனல் கிரவுண்ட் ஸ்டேட் V = 0 இருக்கு இல்லையா. ஓகே, அப்போ த எனர்ஜி ரெக்வைர்ட் டு செப்பரேட் த ஸ்டேபிள் டைஅட்டாமிக் மாலிகுல் AB in the V = 0 vibration state into 2 unexcited state. இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்னாவே V = 0, எக்ஸைட் ஸ்டேட்டு கீழே இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு மெட்டா ஸ்டேபிள் ஸ்டேட். அதை தான் இங்கே அன்எக்ஸைட் ஸ்டேட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். அசோசியேஷன் அப்படின்னா சேரது, டிசோசியேட் அப்படின்னா பிரிக்கிறோம். அப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி நமக்கு எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அப்படின்னாவே வெர்டிகல் டிரான்சிஷன். ரெண்டு வைப்ரேஷன் ஸ்டேட் எடுத்துக்கோம், V = 0, V = 1. V = 0 இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா AB அப்படின்னு இருக்கும் அதோட எனர்ஜி. மேலே போகும்போது A தனியாக B தனியாக பிரிக்கிறோம். ஸோ இட் சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி நீட், தட் இஸ் கால்டு அந்த AB அப்படிங்கிற ஸ்டேட்டை A அண்ட் B நம்ம தனியாக பிரிக்கிறோம் இல்லையா, அதுக்கு சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது இல்லையா, தட் இஸ் கால்டு டிசோசியேஷன் எனர்ஜி. இட் இஸ் denoted D0. D0 is nothing but it is a dissociation energy. ஸோ ஓகேங்களா, நம்ம அந்த ஆட்டத்தை AB அப்படிங்கிற மாலிகுல்ஸை A அண்ட் B ஆட்டமாக நம்ம தனித்தனியாக பிரிக்கிறோம். எங்கே அன்எக்ஸைட் ஸ்டேட். This is called such kind of energy is called as dissociation energy. And the equilibrium dissociation energy, it is different from dissociation energy. ஸோ அப்போ நமக்கு இது எக்ஸாமினேஷனில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இட் இஸ் ஆல்ரெடி asked அதர் ஸ்டேட் எக்ஸாமினேஷன். Therefore the equilibrium dissociation energy DE = D0 plus E0. E0 is nothing but 0 point energy. Actually DE is equal to D0 plus E0. நம்ம ஜென்ரலாக E0 போட்டோம்னா ஜூலில் சொல்லுவோம், இட்டாலிக்கில் மென்ஷன் பண்ணால் எனர்ஜி நம்ம வேவ் நம்பரில் சொல்லியிருக்குன்னு அர்த்தம். ஸோ E0, this E0 is represent the energy denote the wave number. அதனால் தான் வேவ் நம்பரோட யூனிட்னா சென்டிமீட்டர் -1. இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். The equilibrium dissociation energy DE is equal to D0 plus epsilon naught. Okay. At the last, the normal electronic spectrum of diatomic molecule consists of series of vibrational transition. என்ன சொல்றாங்க, the normal electronic spectrum of diatomic molecule consists of series of vibrational transition with or without rotational fine structure followed by continuum. நமக்கு என்ன கிடைக்கும்னா
நமக்கு எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் ஸ்டடீஸ் பண்ணுறோம் இல்லையா, நமக்கு வைப்ரேஷன் லைன்ஸ் கண்டினியூவாக இருக்கும். ஸோ அதில் ரொட்டேஷன் ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், கண்டினியூவாக நமக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஜென்ரலாக நமக்கு நார்மல் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் diatomic molecule consists of series of vibrational transition without rotational fine structure. This is followed by continuum. அந்த டயக்ராமில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, பின்னாடி பார்க்கலாம். ப்ரீ டிசோசியேஷன் அப்படின்னா என்ன? நமக்கு எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கிறோம். a continuum at the higher wave number site corresponding to the ordinary dissociation. நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது ஹையர் வேவ் நம்பர் சைட் நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு பீக் வந்து கண்டினியூமாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம்னா இப்படி தான் இருக்கும் ஸ்பெக்ட்ரம். இந்த எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் a continuum at the higher wave number side corresponding to the ordinary dissociation. This is very 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 important. TRB எக்ஸாமில் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் நமக்கு எப்படி இருக்கும், continuum at the higher wave number side, continuum at the higher wave number side corresponding to ordinary dissociation. Therefore the rotational fine structure is diffused. என்னாகும், ரொட்டேஷனல் ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாத கூட போகலாம், அல்லது கம்ப்ளீட்டாக நமக்கு பீக் மாதிரி இல்லாமல் கண்டினியூமாக கூட இருக்கலாம், பேண்டாக கூட இருக்கலாம். அக்கரன்ஸ் ஆஃப் such diffused structure, occurrence of such diffused structure or complete continuum below the true dissociation limit. This is referred to free dissociation. அங்கே பார்த்து தெளிவாக டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த வைப்ரேஷன் கோ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது. ஸோ மூணாவதாக ஒரு பேண்டு கொடுத்துருக்காம பாரு, நமக்கு என்ன இருக்குது, கம்ப்ளீட் கண்டினியூமம் இருக்குது. கம்ப்ளீட் கண்டினியூமம் அதான் சொல்கிறாங்க, த அக்கரன்ஸ் ஆஃப் சச் டிஃப்யூஸ்டு ஸ்ட்ரக்சர் அல்லது கம்ப்ளீட்டட் கண்டினியூமம் பிலோ த ட்ரூ டிசோசியேஷன். திஸ் இஸ் நோன் எஸ் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீ டிசோசியேஷன் எனர்ஜி. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, த அக்கரன்ஸ் ஆஃப் சச் டிஃப்யூஸ்டு ஸ்ட்ரக்சர் அல்லது கம்ப்ளீட் கண்டினியூமம், தட் இஸ் கால்ட் as ட்ரூ டிசோசியேஷன். ட்ரூ டிசோசியேஷன் இது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர். நமக்கு ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னாவே என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, எலக்ட்ரானிக் மாலிகூல்ஸோட எலக்ட்ரானிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்னது, ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர். த எக்ஸிடேஷன் ப்ராசஸ் ஸ்டடிடு பிட்வீன் அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் கிரவுண்ட் ஸ்டேட் அண்ட் ஆல்சோ கண்டினியூமம். ஓகேங்களா, இது மாதிரி எக்ஸிடேஷன் ப்ராசஸ் ஸ்டடிடு பிட்வீன் த அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் கிரவுண்ட் ஸ்டேட் அண்ட் ஆல்சோ கண்டினியூமம், இதெல்லாமே ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ நம்ம சாம்பிள் இஸ் irradiated with ஹை எனர்ஜி போட்டான், அதோட எனர்ஜி h nu, எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டடு அண்ட் பார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரானை வெளியே கொண்டு வரதுக்கும், ரிமைனிங் பார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எலக்ட்ரானுக்கு கைண்டிக் எனர்ஜியாக நம்ம கொடுத்துறோம். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இது நமக்கு மிக முக்கியமானது. ஸோ இப்போ எனர்ஜி கன்சர்வேஷன் நமக்கு எப்படி சொல்லியிருக்காங்க, E equal to h nu, h nu equal to I, that is called ionization energy. அடுத்து kinetic energy of emitted electron, kinetic energy of emitted electron, அடுத்து kinetic energy of ion and internal energy of ion, இதெல்லாமே ஆட் பண்ணால் that is called as energy conservation. இந்த ஈக்குவேஷன் கூட நமக்கு டிஆர்பியில் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் வந்து அந்த எனர்ஜி கன்சர்வேஷன் எப்படி டிஃபரெண்ட் பண்ணலாம், E equal to I plus E, that is called as EEL போட்டிருக்காங்களா, emitted electron அப்படிங்கிறதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அயான்ஸ், kinetic energy of ions, Indian energy of ions, இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்து டூ டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து யூபிஎஸ் அல்ட்ரா வயலட் ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, செகண்ட் ஒன் எக்ஸ்பிஎஸ் எக்ஸ்ரே ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இது மாதிரி ரெண்டாக பிரிக்கலாம். It is depending upon the radiation used. நம்ம என்ன ரேடியேஷன் யூஸ் பண்ணுறோம், அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம டு அச்சீவ் த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம். யூபிஎஸ் யூஸ்வலி நம்ம யூஸ் பண்ணுறது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை பற்றி நம்ம இங்கே படிப்போம். அதே நம்ம கோர் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பிஎஸ், இது ரெண்டு தான் மிக முக்கியமானது. ஸோ டூ டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம் to find the electronic energy of the molecules. So இந்த ரெண்டு டெக்னிக் யூஸ் பண்ண நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரானிக் எனர்ஜி தான் கால்குலேட் பண்ணுறோம். that is very important. UPS is nothing but ultraviolet photo electron spectroscopy, XPS X-ray photo electron spectroscopy. It is depending upon the radiation used in exiting photo electrons. ஓகேங்களா, நம்ம என்ன ரேடியேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த யூபிஎஸ் வந்து பார்த்தா நமக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை பற்றி நம்ம இங்கே ஸ்டடீஸ் பண்ணுவோம். அதே வந்து எக்ஸ்ரே ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னா கோர் எலக்ட்ரான்ஸ் பற்றி இங்கே நம்ம ஸ்டடீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது ரெண்டு தான் மிக முக்கியமானது.
ஸோ இதனோட யூஸ் அப்படின்னு வந்து பார்த்தா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸோட கைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும், பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும், பைண்டிங் எனர்ஜி ஆஃப் கோர் எலக்ட்ரான், ஆர்பிட்டல் எனர்ஜி ஆஃப் ஆட்டம், ஆர்பிட்டல் எனர்ஜி ஆஃப் மாலிகூல்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரக்சர் டிட்டர்மினேஷன்ஸ் இதெல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எல்லாமே நமக்கு யூசஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட யூசஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பொறுத்தவரையும் நமக்கு இது எந்த ரீஜனுக்கு பிட்வீனில் இருக்குது, யூவி அண்ட் விசிபிள் ரீஜன், அது நமக்கு ரிப்பீட்டிங் டிஆர்பி கொஸ்டின்ஸ். அதேமாதிரி ஃபோட்டோ கெமிக்கல் டிசோசியேஷன், வெர்டிகல் டிரான்சிஷன், இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் டஸ் நாட் சேஞ்சஸ், இந்த 4 வார்த்தை தான் இதுவரை ரிப்பீட்டிங் டிஆர்பி கேட்டிருக்காங்க. இதுவரை இது வந்து எதெல்லாம் கேட்டிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு இது எந்த ரீஜன், எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இட் இஸ் லைஸ் பிட்வீன் யூவி அண்ட் விசிபிள் ரீஜன், அது நமக்கு டிஆர்பி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா ஃப்ராங்க் காண்டன் பிரின்சிபல் அப்படின்னா வெர்டிகல் டிரான்சிஷன், வேரியேஷன் ஆஃப் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இன்டென்சிட்டி வேரியேஷன்ஸ் பற்றி ஸ்டடீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டியூரிங் த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் டஸ் நாட் சேஞ்ச், எல்லாமே நம்ம டிஆர்பி கேட்டிருக்காங்க. ஹன்ஸ் ரூல் மல்டிப்ளட் மோர் தென் 2 எலக்ட்ரான்ஸோட ஸ்பின் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபோட்டோ கெமிக்கல் டிசோசியேஷன், ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு டிஆர்பி கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்டடி வெல், ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்.